வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? விஜய் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் நினைக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் பழி வாங்கணும் அப்படின்னா என் தொண்டர்களை பழி வாங்காதீங்க, என்ன பழி வாங்குங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கிட்டத்தட்ட அரசின் மீது ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டை சுமத்தும் விதமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதை எப்படி பார்க்கணும்? ஒண்ணு ஏற்கனவே ஏன் 4 இடத்துல நடக்கல, இங்க மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு அவர் கேட்கறதுல இருந்தே, நீங்க ஒரு 30 இடம் கழிச்சு நடந்ததுன்னா 30 இடத்துல ஏன் நடக்கலைன்னு கேட்டிருப்பாரா? மீதி இடங்கள்ல எல்லாம் மயங்கி யாரும் உழலையா? இந்த மாதிரியான விஷயத்துல கட்டுக்கடங்காம வாராங்க. சட்டம் ஒரு ஒரு ஒழுங்கை கடைப்பிடிக்க மறுக்கிறாங்க. போலீஸ் சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க. அபாயகரமான முறையில் அவர் போற வண்டியை ஃபாலோ பண்ணி போறாங்க. இது எல்லாமே வந்திருக்குல்ல. குழந்தைகளை கூட்டு வராதீங்க அப்படின்னு ஏன் அவர் சொல்றாரு? கர்ப்பிணிகள் வராதீங்கன்னு ஏன் சொல்றாரு? சிறுவர்களை கூட்டு வராதீங்கன்னு ஏன் சொல்றாரு? இதெல்லாம் மயங்கி விழுந்ததோடு முடிஞ்சதுனாலேயே அதெல்லாம் நியாயப்படுத்தணும்னு இவர் முயற்சிக்கிறாரா? இப்போவும் நீங்க இப்படி கூட்டமா வந்திருக்க வேண்டாம், போக வேண்டாம், அல்லது நீங்க அடிபட்டிருக்கீங்க, ஏற்கனவே சிலர் செத்துருக்காங்க என்பதெல்லாம் அங்கீகரிச்சு, அதாவது இதுலதான் ஒரு பிரச்சனை. ஒரு தலைவர் இவர் சொன்னாலும் ஏன் கேட்கலன்னு பாத்தீங்கன்னா, தலைவருக்கும் தொண்டருக்கும் உண்டான உறவுக்கும் ஒரு கதாநாயக பிம்பத்துக்கும் ஒரு ரசிக மனோநிலையில் இருக்கிறவர்களுக்குமான உறவு. தலைவர் சொன்னா தொண்டர் கேட்பாரு. கதாநாயகன் சினிமாவில் இருக்க பிம்பம் அது மாற்றி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அடுத்ததா தன்னை இவங்களெல்லாம் பழி வாங்குறாங்க, ஒரு கேஸ் போட்டோன்னே பழி வாங்குறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா? இதனுடைய பொருள் என்ன? உண்மையிலேயே அப்படி யாரையாவது டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருந்தா ஒரு காங்கிரீட்டா டிஃபெண்ட் பண்ணட்டும். அவங்க அவதூறு சொன்னாங்க, இவரை டிஃபெண்ட் பண்ற எல்லாத்தையும் பண்ணல. இப்போ போலீஸை நான் பிளாக் பண்ணுவேன்னு சொல்றது என்ன மனோநிலை? அல்லது தெருவில் இறங்கி கலகம் பண்ணுங்கன்னு கூப்பிடுறதுக்கு என்ன மனோநிலை? அதை பண்ண ஒரு தலைவரில் இறங்கி கலகம் பண்ணுங்கன்னு சொன்ன ஒருத்தர் அதை இமீடியட்டா டெலீட் பண்றாரு. இந்த மனோநிலையை நீங்க எப்படி பாக்குறது? இப்ப இதெல்லாம் இன்னமும் கூட அப்புறம் 2வது 1000 நடக்கட்டுமே. நீங்க உங்க பாதுகாப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்சஸ் அனுப்புனாலும் சரி, அதுக்கு மேல நீங்க பவுன்சர் வச்சிருக்கீங்க தனிப்பட்ட முறையில. ஆனா உங்களை தேடி வந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா ஃபீல்டில் நிற்கிறது அவசியமா இல்லையா? இதையெல்லாம் மறைக்கிறது மாதிரி, அழுகிறது மாதிரி, அல்லது ரொம்ப சோகத்தில் இருக்கிற மாதிரி பேசுறது என்பது வேற. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டணும்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு கூட ஒரு மனுஷன் பேசல அப்படின்னு சொன்னா எதுவுமே கவலை இல்லை என்று பொருள். உண்மையிலே மிக நான் அவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. அவர் ஒரு நல்ல அட்வைசரை வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. இது அவர் மேலும் எனக்கு இதுல பொறுப்பு இல்லைங்க அப்படின்னு ஒன்ன சொல்லியிருக்காரு. அரசாங்கம் திட்டமிட்டு என்னை பழிவாங்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர வேற எந்த விஷயத்துக்குள்ளேயும் அவர் போறதுக்கு தயாரா இல்லை. ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு அவர் தயாரா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நெருக்கடியில் இருக்கவர் இப்ப சில விஷயங்கள் வருது, அவர் குருமூர்த்தி மறுத்திருக்காரு. கடந்த காலத்துல எல்லாம் இப்படி பேசும்போது அவர் மறுக்கல. இப்ப மட்டும் ஏன் வருது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அவரு இவ்வளவு நாளும் இவர் குருமூர்த்தியை பார்த்தாரு, பேசினாருன்னு யாரும் சொல்லல. பட் இப்ப சொல்றாங்க. அப்ப அதுல உண்மை இருக்குன்னு நீங்க எடுத்துப்பீங்களா நீங்க? எனவே இப்படி லாஜிக்கலா கொஸ்டின் பண்ணக்கூடாது. எப்போதுமே என்னன்னா, ஒரு காங்கிரீட்டான விஷயம் வரும்போது அந்த விஷயங்களுக்கு இது சரியா தப்பான்னு சொல்றது தானே. ஒரு தழுதழுத்த குரலில் சொல்லுவதன் மூலமாக மட்டுமே எல்லாம் சரியாயிரும்னு அவர் நினைக்கக்கூடாது. உண்மையிலே முதல்ல அவர் செய்ய வேண்டியது என்ன? இந்த குடும்பங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி என் கூட்டத்துக்கு வந்ததுல ஒரு சிரமப்பட்டிருக்காங்க, அதுக்காக நான் வருத்தப்படுறேன். எதிர்காலத்துல இது நடக்காம நான் பார்த்துப்பேன். நம்மளும் சரியா இருக்கணும். இப்ப சொல்றது தானே உரைக்கும். இப்ப சொல்லணும்ல.
இப்படி நீங்க தவறி இப்படி வராதீங்க, போலீஸ் தரப்புலையோ அல்லது நிர்வாக தரப்புலையோ பிரச்சனை இருந்ததுன்னா அதை நான் பாக்குறதுக்கு சரியா இருக்கணும்னு சொல்லணும்ல. அதை சொல்லல அப்படின்னு சொன்னா அவர் இன்னும் ஒரு கதாநாயக பிம்பத்துக்குள்ளேயே சிறை பெற்றிருக்காரே தவிர, நீங்க நீங்க இந்த இந்த பாலாபிஷேகம் செஞ்சு அல்லது மேலே ஏறி கட் அவுட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்கன்னா இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கறதுல பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்க சில பேர் சொல்லுவாங்க. அந்த மனநிலை தான் இருக்கே தவிர ஒரு அத்தாரிட்டி இனிமேல் இதை செய்யாதீர்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் இப்ப யாருக்காவது அப்பீல் பண்ணணும்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை, அவரு தன்னுடைய ஊழியர்களுக்கு அப்பீல் பண்ணணும். உங்க உயிரை மாச்சுக்காதீங்க, எனக்கு வேலை பார்க்கறதுக்காவது நீங்க உயிரோடு இருக்கணும்ல, எனவே நீங்க இதை செய்யாதீங்கன்னு கூப்பிடணும். 8 மணி நேரம் நான் தாமதமா வந்தது தப்பு தான். நீங்க மட்டும் இல்ல, நீ உங்களை காக்க வச்சது மட்டும் இல்ல, அந்த வழியை பயன்படுத்துற பொதுமக்களுக்கும் கூட நான் அதை செஞ்சுட்டேன், அந்த பிழையை நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லணும். ஏதோ ஒரு டிராபிக் ஒரு இடத்துல சிக்கிட்டாருன்னா பரவாயில்லைங்க, நீங்க திட்டமிட்டு 8 மணிக்கு கூட்டணும் வச்சுட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்புறம் கடைசியா போற ஸ்பாட்டுக்கு 8 மணி நேரம் லேட்டா போயிட்டு இப்படி சொல்லுவீங்கன்னா என்னங்க அர்த்தம்? வெரி அன்பார்ச்சுனேட், வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அவரிடம் இருந்து இதை எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு கனகராஜ், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்த